அந்த பேருந்து மதுரையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி இருளில் விரைந்து கொண்டிருந்தது. என் பெயர் நிர்மல். நீண்ட தூர பயணம் என்பதால் ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். பேருந்தின் உள்ளே விதவிதமான மனிதர்கள். ஒரு இருக்கையில் ஒருவன் தன் 3 மனைவிகளுடன் அமர்ந்திருந்தான். அவனிடம் ஒரு திமிர் கலந்த அலட்சியம் தெரிந்தது. ஒருத்தியை அதட்டுவதும் இன்னொருத்தியை முறைப்பதுமாக அவன் இருந்தான். ஆனால் என் கவனம் முழுக்க அந்த பேருந்தின் கடைசி இருக்கைக்கு முன்னால் அமர்ந்திருந்த அந்த பெரியவர் மீதே இருந்தது. 82 வயதான அந்த தாய் பார்ப்பதற்கே மிகவும் நலிந்து போய் அமர்ந்திருந்தார். நரைத்த தலைமுடி, நடுங்கும் கைகள், கண்களில் அப்பியிருந்த மரண பயம். அவர் ஏதோ ஒரு பெரிய பாரத்தை சுமப்பது போல் தெரிந்தது. அவருக்கு அருகில் நின்றிருந்த அந்த வாலிபன் அவர் மகன் தருண் நடத்துனரிடம் சென்று ரகசியமாக சில ரூபாய் தாள்களை நீட்டினான். அது பயண கட்டணத்தை விட அதிகமாக இருந்தது. ஐயா, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. விவரம் தெரியாதவங்க. அவங்களை அப்படியே திருநெல்வேலி வரை கூட்டிட்டு போக வேண்டாம். வழியில ஏதாவது ஒரு ஆள் நடமாட்டமில்லாத இடத்துல இறக்கி விட்டுடுங்க. அவங்களை கவனிக்க என்கிட்ட வசதி இல்லை என்று மெல்லிய குரலில் சொன்னான். ஒரு மகன் தன் தாயை பற்றி இப்படி பேசுவதை கேட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. டிக்கெட் கூட வாங்காமல் பணத்தை கொடுத்துவிட்டு அவன் பேருந்தை விட்டு இறங்கி போனான். அந்த தாய் தன் மகனையே பார்த்து கொண்டிருந்தார். பேருந்து நகரத் தொடங்கியது. இருள் சூழ்ந்த அந்த பாதையில் பேருந்து சீறி பாய்ந்தது. அந்த பெரியவர் ஜன்னல் வழியே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். அவரிடம் உணவோ தண்ணீரோ எதுவும் இல்லை. இடையில் பேருந்து ஒரு டீ கடையில் நின்ற போது நான் மெல்ல அவரிடம் சென்றேன். அம்மா, கொஞ்சம் தண்ணி குடிக்கிறீங்களா என்று கேட்டேன். அந்த கண்கள் என்னை பார்த்தன. அதில் ஆயிரங்காலத்து வலி இருந்தது. தம்பி, என் மகன் எங்கே, ஏன் இன்னும் வரல என்று நடுங்கும் குரலில் கேட்டார். அவர் ஏதோ வேலையா இறங்கிட்டாருமா, உங்களை அடுத்த ஸ்டாப்ல இறக்கிவிட சொல்லியிருக்காரு என்று பொய் சொன்னேன். அவர் சட்டென்று அமைதியானார். இறக்கிவிட சொல்லிட்டானா? நான் என்ன தப்பு செஞ்சேன் தம்பி என்று அவர் கேட்டபோது என் நெஞ்சு கனத்தது. அவர் ஒரு அனாதை என்பதை அந்த பேருந்தில் இருந்த யாரும் அறிந்திருக்கவில்லை. அந்த நடத்துனரும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை எங்காவது இறக்கிவிட தயாராக இருந்தார். ஆனால் அந்த தாய் எதையும் அறியாதவர் அல்ல. திருநெல்வேலிக்கு அருகில் ஒரு மலை கோவில் அருகே பேருந்து நின்ற போது அவர் மெல்ல எழுந்தார். நடத்துனர் அவரை இறங்க சொன்னார். அங்கிருந்த சில பயணிகள் அவரை பரிதாபமாக பார்த்தனர். ஒரு பயணி அவருக்கு உதவி செய்து மலைக்கோயில் அடிவாரத்தில் இறக்கிவிட்டார். அப்போது அந்த தாய் சிரித்துக்கொண்டே ஒரு வார்த்தையை சொன்னார். அதை கேட்ட அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு நிமிடம் இதயம் துடிப்பது நின்றுவிட்டது போன்ற பிரம்மை ஏற்பட்டது. பேருந்து இருளில் சீறிக்கொண்டிருக்க என் உள்ளமோ கடந்த கால நினைவுகளில் தகித்து கொண்டிருந்தது. என் மனைவி சுமித்ராவுடன் எனக்குள் ஏற்பட்டிருந்த விரிசல் இப்போது ஒரு ரணமாய் மாறி இருந்தது. என் தாய் இறந்தபோது அந்த இறுதி சடங்கிற்கு கூட வர மறுத்துவிட்டாள் அவள். என் தாய் அவளை ஒரு மகளை போலத்தான் நடத்தினாள். ஆனால் சுமித்ராவோ என் தாயை ஒரு பாரமாகவே பார்த்தாள். அவளுடைய வற்புறுத்தலால் தான் நான் மதுரையை விட்டு அவளது ஊரான திருநெல்வேலிக்கு குடிபெயர்ந்தேன். ஆனால் அங்கும் அவளது பிறந்த வீட்டு தூண்டுதலால் எங்கள் நிம்மதி பறிபோனது. அப்போது என் அலைபேசி அதிர்ந்தது. சுமித்ராவிடமிருந்து குறுஞ்செய்தி. எப்போ வருவீங்க? நான் சுருக்கமாக பதிலளித்தேன். ஆனால் அவள் விடவில்லை. ஏன் ஏதோ அந்நியன் மாதிரி பேசுறீங்க என சண்டையை தொடங்கினாள். உன் முகத்தில் விழிக்கவே எனக்கு பிடிக்கவில்லை சுமித்ரா. என் அம்மா இறந்தபோது வராத உன்னை என்னால் மன்னிக்கவே முடியாது என நான் ஆத்திரத்தில் பதில் அனுப்பினேன். அதற்கு அவளோ, அவங்க வயசாகி இறந்துட்டாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியவங்க தான் என அலட்சியமாக பதிலளித்தாள். அந்த வரிகள் என் இதயத்தில் ஈட்டியாய் பாய்ந்தன. அந்த ஆத்திரத்தோடு பக்கத்து இருக்கையில் இருந்த அந்த பெரியவரை பார்த்தேன். பாவம், அவரும் ஒரு தாய் தானே. அவருக்கு பசிக்கும் என எண்ணி பேருந்து நின்ற ஒரு சிறிய கடையில் தண்ணீர் பாட்டில், பிஸ்கட் மற்றும் ஒரு சாண்ட்விச் வாங்கினேன். அவரிடம் கொண்டு போய் நீட்டிய போது, அம்மா இதை சாப்பிடுங்க என்றேன். அவர் நடுங்கும் கைகளால் அதை பெற்றுக்கொண்டு நன்றிப்பா என்றார். அந்த ஒற்றை சொல்லில் ஒரு தாயின் ஆசீர்வாதம் இருப்பதை உணர்ந்தேன். என் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை இவருக்கு செய்வதாக என் மனம் ஒரு நிமிடம் ஆறுதல் அடைந்தது. திடீரென்று நடுச்சாமத்தில் ஒரு பாலடைந்த சுடுகாட்டு பாதை அருகே பேருந்து நின்றது. நடத்துனர் உரத்த குரலில் கத்தினாரே, பார்க்கலாம். ஏய் பெருசு, இறங்கு, உன் ஊர் வந்தாச்சு. நான் திடுக்கிட்டு எழுந்தேன். என்னது? இங்கே என்ன ஊர் இருக்கிறது? சுற்றிலும் காடாக அல்லவா இருக்கிறது. இங்கே ஏன் இவரை இறக்கிறீர்கள் என்று சத்தமாக கேட்டேன். மற்ற பயணிகளும் விழித்து கொண்டு கூச்சலிட்டனர். என்னையா இது அநியாயம், ராத்திரியில ஒரு வயசான அம்மாவை இப்படி தனியா இறக்கி விடுறீங்களே என்று ஒரு பெரியவர் கேட்டார். நடத்துனர் எரிச்சலுடன், அவங்க மகன் என்கிட்ட காசு கொடுத்திருக்கான், இவங்க வீட்டுல ரொம்ப தொந்தரவு கொடுக்கறாங்களாம், அதனால எங்காவது ஒதுக்குப்புறமா இறக்கிவிட சொன்னான். நான் என் வேலையைத்தான் பார்க்கிறேன் என்றான் கூலாக. பேருந்தில் ஒரு நிமிடம் நிசப்தம் நிலவியது. ஒரு மகனே தன் தாயை இப்படி செய்ய சொன்னான் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை. நான் விடாமல் காசு வாங்கி கொண்டு ஒரு ஜீவனை
பழி கொடுக்க பார்க்கிறியா? இவருடைய மகன் நம்பரை தா, நான் பேசுறேன் என்றேன். அந்த தாய் கண் கலங்கி போய், தம்பி, அவன் கிட்ட என் நம்பர் இல்ல, அவன் என்னை வேண்டாம்னு சொல்லிட்டான் என்றார் தேம்பிக் கொண்டே. நடத்துனர் அடம் பிடித்தார். இங்கே இறங்கலனா அப்புறம் நான் பொறுப்பில்லை என்றார். அப்போது அந்த பெரியவர் மெல்ல எழுந்து ஒரு கண்ணியமான குரலில் சொன்னார், தம்பி, என்னை இந்த இருட்டுல இறக்கி விட்டுடாதீங்க. என்னை திருநெல்வேலியில ஏதாவது ஒரு கோவில் முன்னாடி இல்லனா ஒரு ஆஸ்பத்திரி முன்னாடி இறக்கி விடுங்க. நாளைக்கு என் பையன் மனசு மாறி என்னை தேடி வந்தா உன் அம்மாவை ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் இறக்கி விட்டோம்னு நீங்க தைரியமா சொல்லலாம்ல. அவனுக்கு என்னை தேடுறது சுலபமா இருக்கும்ல. அவர் சொன்ன அந்த வார்த்தை எல்லோரையும் உலுக்கியது. தன்னை நடுத்தெருவில் விட்ட மகனுக்கு மீண்டும் தன்னை தேடி வர ஒரு வாய்ப்பை அந்த தாய் தர நினைக்கிறார். அங்கே கூடியிருந்தவர்களின் கண்கள் கலங்கின. கடைசியில் மக்களின் எதிர்ப்புக்கு பயந்து நடத்துனர் சம்மதித்தார். பேருந்து மீண்டும் நகரத் தொடங்கியது. அந்த தாயின் முகத்தில் இப்போது ஒரு மெல்லிய நிம்மதி தெரிந்தது. மனிதநேயம் இன்னும் செத்து விடவில்லை என்பதை அந்த பயணம் எனக்கு உணர்த்தியது. ஆனால் அந்த பயணத்தின் முடிவில் அந்த தாய் சொல்ல போகும் அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றப் போகிறது என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. அடுத்ததாக அந்த தாய் மலைக்கோவிலில் இறங்கிய பிறகு சொன்ன அதிர்ச்சிகரமான உண்மை. மலை அடிவாரத்தில் அந்த தாய் இறங்கிய போது அங்கிருந்த பயணிகள் அனைவரையும் ஒருமித்து ஒரு முடிவெடுத்தனர். ஒரு பெற்ற தாயை நடுத்தெருவில் விட சொன்ன அந்த மகனிடமே மீண்டும் இவரை ஒப்படைப்பதில் அர்த்தமில்லை. அவனிடம் போனால் இந்த தாய்க்கு உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை என்று அனைவரும் உணர்ந்தனர். அப்போது அந்த பேருந்தில் வந்த தீரஜ் என்ற இளைஞன் முன்வந்தான். ஐயா, எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரு தங்கை மட்டும்தான் இருக்கிறாள். இந்த அம்மாவை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். என் சொந்த தாயா நினைச்சு பார்த்துக்கிறேன் என்றான் உறுதியான குரலில். அவன் பேச்சில் இருந்த உண்மை எங்களை நெகிழ வைத்தது. நாங்கள் அனைவரும் சேர்ந்து அந்த தாய்க்கு தேவையான படுக்கை, போர்வை, மருந்துகள் மற்றும் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை அங்கேயே வாங்கி கொடுத்தோம். எல்லாரும் தங்களால் இயன்ற பண உதவியை செய்தனர். தீரஜின் வீடு சிறியதுதான் என்றாலும் அங்கே அன்பு தாராளமாக இருந்தது. அந்த தாயை தீரஜின் வீட்டில் விட்டுவிட்டு நான் கிளம்பும் போது அவர் மெல்ல என் கையை பிடித்து இழுத்தார். யாரும் பார்க்காத நேரத்தில் தன் சேலை தலைப்பில் ஒளித்து வைத்திருந்த ஒரு துண்டு சீட்டை என்னிடம் கொடுத்தார். தம்பி, இதை இப்போ பார்க்காதே, வீட்டுக்கு போய் பாரு என்றார் ரகசியமாக. நான் வீட்டுக்கு வந்து அந்த சீட்டை பிரித்து பார்த்தேன். அதில் மோஹித் திரிபாதி என்ற பெயரும் ஒரு அலைபேசி எண்ணும் இருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. அம்மாவிடம் மகனின் எண் இருந்தும் ஏன் அந்த பேருந்தில் சொல்லவில்லை? ஒருவேளை தன்னை வேண்டாம் என்று சொன்ன மகனிடம் மீண்டும் சென்று அவமானப்பட அவர் விரும்பவில்லையோ என்று எண்ணினேன். நாட்கள் உருண்டோடின. நான் ஒவ்வொரு மாதமும் தீரஜிற்கு பணம் அனுப்பி அந்த தாயின் நலனை விசாரித்து வந்தேன். என் மனைவி சுமித்ராவின் குணத்தில் பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் அந்த தாய்க்கு நான் செய்யும் உதவி என் மனதிற்கு ஒரு நிம்மதியை தந்தது. சில மாதங்கள் கழித்து ஒரு வேளையாக நான் என் பழைய கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. அங்கே சென்றபோது அந்த தாயை அனாதையாக விட்டு அந்த மகனை தேடத் தொடங்கினேன். ஊர்க்காரர்களிடம் விசாரித்த போது அவர்கள் சொன்ன செய்தி என் தலையில் இடியாய் இறங்கியது. தம்பி, அந்த மோகித்தை பத்தி ஏன் கேட்குறீங்க? அவன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு அம்மாவை எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் வாழ்வே நாசமா போச்சு. அந்த தாயை அனாதையாக்கிய மகனை பற்றி நான் விசாரித்த போது கிடைத்த செய்தி என்னை உறைய வைத்தது. சரியாக 9 மாதங்களுக்கு முன்பு, அதாவது அதே 25ஆம் தேதி, எந்த நாளில் அந்த பாவி தன் தாயை பேருந்தில் அனாதையாக இறக்கிவிட சொன்னானோ அதே நாளில் அவனும் அவன் மனைவியும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். தர்மத்தின் சக்கரம் சுழன்று விட்டது. ஒரு தாயின் கண்ணீருக்கு இயற்கை உடனடியாக தீர்ப்பு வழங்கிவிட்டது. ஆனால் இந்த உண்மையை அந்த தாயிடம் சொல்ல எனக்கு துணிவில்லை. பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் ஒரு தாய்க்கு அவர்கள் பிள்ளைகள் தானே. அந்த செய்தியை கேட்டு அவர் உயிர் பிரிந்து விட்டால் என்ன செய்வது? எனவே நான் அவரிடம் சென்றபோது உன் மகன் நல்லா இருக்காமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கான் என்று பொய் சொன்னேன். அவர் கண்களில் மின்னி மறைந்த அந்த நிம்மதி பெருமூச்சு ஒரு தாயின் பேரன்பிற்கு சாட்சி. நாட்கள் நகர்ந்தன. என் வாழ்க்கையில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்தது. என் மனைவி சுமித்ரா கருவுற்றிருந்தாள். ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சுமித்ரா இப்போது முன்பை விட கனிவாக மாறியிருந்தாள். என் தாயை இழந்த துயரம் என்னை தகித்த போது அந்த தாயை சில நாட்கள் எங்கள் வீட்டிற்கு அழைத்து வர முடிவு செய்தேன். தீரஜிடம் அனுமதி பெற்று அந்த பாட்டியை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவர் என் வீட்டு வாசலில் காலடி எடுத்து வைத்ததுமே ஒரு தெய்வம் உள்ளே நுழைந்தது போன்ற அமைதி நிலவியது. என் மனைவி சுமித்ரா அவரை தன் சொந்த தாயைப் போலவே வரவேற்றாள். குறை பிரசவம் என்பதால் குழந்தை கொஞ்சம் நலிந்து இருந்தது. ஆனால் பாட்டி வந்த பிறகுதான் வீடே உயிர் பெற்றது. தம்பி, குழந்தைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது இப்படித்தான் செய்யணும். தூங்க வைக்கும் போது இடது பக்கம் சாய்த்து படுக்கவை என்று அவர் சொன்ன ஒவ்வொரு ஆலோசனையும் அனுபவத்தின் பொக்கிசங்கள். அவர் பாடும் தாலாட்டில் குழந்தை அமைதியாக உறங்கியது. சுமித்ரா வியந்து போனாள். நிர்மல், இத்தனை அன்பான ஒரு மனுஷியை
வசியையா அந்த மகன் தெருவுல விட பார்த்தான். இவங்க ஒரு நடமாடும் தெய்வம் என்று கண் கலங்கினாள். எங்கள் வீட்டில் ஒரு துளி சண்டை சச்சரவு கூட இல்லாமல் 1 மாத காலம் சொர்க்கமாக இருந்தது. அவர் ஓயாமல் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார். அம்மா, கொஞ்சம் ஓய்வு எடுங்களேன் என்றால் கை கால் ஓடுற வரைக்கும் உழைக்கணும் தம்பி, அதான் ஆரோக்கியம் என்பார் சிரித்துக்கொண்டே. கிளம்பும் நாள் வந்தபோது சுமித்ரா அவரை பிரிய மனமில்லாமல் அழுதாள். என் மகன் அவர் சட்டையை பிடித்து கொண்டு அழ, அந்த பாட்டி தன் தளர்ந்த கைகளால் என் தலையை வருடி சொன்னார். தம்பி, அம்மாக்கள் எல்லாம் மரங்களை போன்றவர்கள். தாங்கள் வெயிலில் காய்ந்தாலும் தன் நிழலில் இருக்கும் பிள்ளைகளுக்கு குளிர்ச்சியை தான் தருவார்கள். எதையும் எதிர்பார்க்காத அன்பு அது. அவர் கிளம்பி சென்றாலும் எங்கள் வீட்டில் அவர் விட்டு சென்ற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இன்னும் இருக்கிறது. இன்று வரை நான் மாதம் ஒரு முறை அவரை சென்று பார்க்கிறேன். அந்த தீரஜும் அவன் தங்கையும் அவரை தங்கள் கண் இமை போல பார்த்து கொள்கிறார்கள். உலகில் எத்தனையோ பேர் தாயை பாரமாக நினைக்கிறார்கள். ஆனால் ஒரு தாயின் ஆசீர்வாதம் இருக்கும் வீட்டில் வறுமை இருந்தாலும் நிம்மதி குறையாது என்பதற்கு இந்த பாட்டியே உதாரணம். பெற்ற தாயை போற்றுவோம். அவர்கள் தரும் ஆசீர்வாதம் தான் நம் தலைமுறையை காக்கும் கவசம். காலங்கள் உருண்டோடின. அந்த தாய் இப்போது எங்கள் குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டார். தீரஜின் வீட்டில் அவர் இருந்தாலும் விசேஷ நாட்கள் மற்றும் பண்டிகைகளின் போது என் வீட்டிற்கு வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார். என் மகனுக்கு இப்போது 3 வயது. அவன் அந்த பாட்டியை பெரியம்மா என்று அன்போடு அழைத்து அவர் மடியிலே கிடப்பான். ஒரு நாள் அதிகாலையில் தீரஜிடம் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அவன் குரல் தழுதழுத்தது. நிர்மல் சார், பாட்டிக்கு உடம்பு ரொம்ப முடியல, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, சீக்கிரம் வாங்க. நான் பதறி அடித்து கொண்டு ஓடினேன். தீரஜின் அந்த சிறிய வீட்டில் அமைதியான முகத்தோடு படுத்திருந்தார் அந்த தாய். அவர் மூச்சு திணறி கொண்டிருந்தது. நான் அவர் அருகில் அமர்ந்து அவர் கைகளை பற்றி கொண்டேன். என் கண்களில் நீர் முட்டியது. அவர் மெல்ல கண்களை திறந்து என்னை பார்த்தார். ஒரு மெல்லிய புன்னகை அவர் இதழ்களில் அரும்பியது. தம்பி, அன்னைக்கு அந்த பஸ்ல நீ மட்டும் எனக்காக பேசலனா நான் என்னவாகி இருப்பேன்னு நினைச்சு பார்ப்பேன். எனக்கு ஒரு மகனை இயற்கை பறிச்சுக்கிட்டாலும் உன்னையும் தீரஜையும் மகன்களா கொடுத்துச்சு. இனி நான் நிம்மதியா போவேன் என்றார். அன்றே அந்த தாயின் உயிர் பிரிந்தது. ஒரு தீபம் அணைந்தது போன்ற அமைதியுடன் அவர் மறைந்தார். ஊரே திரண்டு வந்த அந்த புண்ணியவதிக்கு இறுதி மரியாதை செய்தது. அடக்கம் செய்த பிறகு தீரஜ் என்னிடம் ஒரு பழைய மரப்பெட்டியை கொண்டு வந்து கொடுத்தான். சார், பாட்டி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க என்றான். அதற்குள் ஒரு சிறிய பையும் நான் முன்னொரு காலத்தில் அவரிடம் கொடுத்த அந்த மோகி திரிபாதி என்ற பெயர் எழுதிய சீட்டும் இருந்தது. அந்த பையை திறந்து பார்த்த எனக்கு அதிர்ச்சியில் உடல் நடுங்கியது. அதற்குள் ஒரு கடிதமும் ஒரு தங்க சங்கிலியும் இருந்தன. அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருந்தது: அன்புள்ள தம்பி நிர்மலுக்கு, இந்த கடிதத்தை நீ பார்க்கும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன். நீ என்கிட்ட பொய் சொன்ன அன்னைக்கே எனக்கு தெரியும் என் மகன் இறந்துட்டான்னு. ஒரு தாய்க்கு தன் பிள்ளையோட துடிப்பு அடங்குறது மனசுக்கு தெரியும் தம்பி. ஆனா நீ என் மனசு உடையக்கூடாதுன்னு சொன்ன அந்த அழகான பொய்க்காகவே நான் வாழ்ந்தேன். என் மகன் என்னை வெறுத்திருக்கலாம், ஆனா அந்த பேருந்துல இருந்த அத்தனை பேருமே எனக்கு மகன்களா மாறிட்டீங்க. இந்த தங்க சங்கிலி என் கல்யாணத்துல எங்க அம்மா எனக்கு போட்டது. இதை உன் மகனுக்கு நான் கொடுக்கிற ஆசீர்வாதமா எடுத்துக்கோ. சாகும் போதும் ஒரு தாயா சாகுற நிம்மதியை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தம்பி. கடிதத்தை படித்து முடித்த போது நான் விம்மி அழுது கொண்டிருந்தேன். அவர் எதையும் அறியாத அப்பாவி பாட்டி என்று நினைத்தேன். ஆனால் அவரோ எங்கள் அனைவரின் அன்பையும் நாங்கள் சொன்ன பொய்க்கு பின்னால் இருந்த அக்கறையையும் புரிந்து வைத்திருந்த ஒரு மகா தாய். இன்று என் மகனின் கழுத்தில் அந்த தாய் கொடுத்த சங்கிலி மின்னுகிறது. ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும் போதும் தாய்மை என்பது இரத்த சம்பந்தத்தில் இல்லை, அது நாம் காட்டும் உண்மையான அன்பில் இருக்கிறது என்ற உண்மை என் மனதிற்குள் நிழலாடுகிறது. அந்த தாய் மறைந்து சில மாதங்கள் ஆகியிருந்தது. அவர் விட்டு சென்ற அந்த தங்க சங்கிலியும் அவர் காட்டிய அன்பும் என் வாழ்வின் திசையே மாற்றியிருந்தது. ஆனால் என் மனதில் ஒரு நெருடல் மட்டும் மிச்சம் இருந்தது. அந்த தாய் கொடுத்த சீட்டில் இருந்த முகவரிக்கு சென்று அவர் மகனின் வாழ்க்கையில் உண்மையில் என்ன நடந்தது என்பதை நேரில் பார்க்க வேண்டும் என்ற உந்துதல் எனக்கு ஏற்பட்டது. நான் அந்த பழைய பேருந்து பயணத்தை தொடங்கிய அதே மதுரை பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். அங்கிருந்து அந்த தாயின் சொந்த கிராமத்திற்கு பயணித்தேன். அந்த கிராமம் அமைதியாக இருந்தது. நான் விசாரித்துக் கொண்டே மோகி வாழ்ந்த வீட்டை அடைந்தேன். அது ஒரு பெரிய வீடு, ஆனால் இப்போது பாழடைந்து கிடந்தது. அங்கே ஒரு முதியவர் திண்ணையில் அமர்ந்திருந்தார். அவரிடம் அந்த சீட்டை காட்டினேன். பெரியவரே, மோகி திரிபாதி என்பவரை உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். தெரியுமே, அவன் ஒரு பாவி தம்பி. பெத்த தாயை நடு தெருவுல விட்டுட்டு வந்தான். ஆனா விதி யாரையும் சும்மா விடாது தம்பி. அவன் செத்து 9 மாசம் ஆகுது என்றார். நான் மெல்ல பேசத் தொடங்கினேன். அவர் எப்படி இறந்தார் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதற்கு பிறகு இந்த வீட்டில் என்ன நடந்தது, அந்த
அந்த பெரியவர் சொன்ன கதையின் அடுத்த பகுதி என் ரத்தத்தை உறைய வைத்தது. தம்பி, அந்த மோகித் தன் தாயை அனாதையாக்கிட்டு வந்த அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுல ஒரு பெரிய சண்டை நடந்தது. அவன் பொண்டாட்டி எல்லா நகைகளையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன் கள்ளக்காதலனோட ஓட தயாரா இருந்தா. அதை மோகியை தடுத்திருக்கான். அப்போ ஏற்பட்ட கை கலப்புல தான் அந்த மின்சார விபத்து நடந்ததா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா உண்மை அது இல்ல. நான் திடுக்கிட்டு பின்னே என்ன நடந்தது என்றேன். அன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருந்த ஒரு பழைய அலமாரி சரிஞ்சு விழுந்துடுச்சு. அதுக்குள்ள இருந்த ஒரு ரகசிய அறையில இருந்து ஒரு டைரி கிடைச்சது. அந்த டைரியை மோகி படிக்க ஆரம்பிச்சான். அது அவங்க அம்மாவோட டைரி. அதுல என்ன இருந்தது தெரியுமா? பெரியவர் தொடர்ந்தார். மோகித் அந்த பாட்டியோட சொந்த மகனே கிடையாது தம்பி. 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மதுரை ரயில் நிலையத்துல யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போன குழந்தையை தான் அந்த தாய் எடுத்து வளர்த்தாங்க. தன் வாழ்க்கையே அவனுக்காக தியாகம் செஞ்சாங்க. அவன் ஒரு அனாதைன்னு தெரிஞ்சா வருத்தப்படுவான்னு அவன்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அந்த பாவி மோகித் பெத்த தாயின்னு நினைச்சு கூட அவங்களை மதிக்காம நடுத்தெருவுல விட்டான். எனக்கு உடல் நடுங்கியது. சொந்த ரத்தமாக இல்லாவிட்டாலும் ஒரு குழந்தையை எடுத்து வளர்த்து அவனுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த அந்த தாயின் உன்னதம் என்னை நெகிழ வைத்தது. அந்த தாய் அந்த பேருந்தில் மகனுக்காக காத்து கொண்டிருந்தது வெறும் பாசத்தால் மட்டுமல்ல, தான் வளர்த்த மகன் ஒரு நாள் திருந்துவான் என்ற நம்பிக்கையால். நான் தீரஜின் வீட்டிற்கு மீண்டும் சென்றேன். அங்கே அந்த தாய் பயன்படுத்திய அந்த சிறிய பெட்டியை மீண்டும் திறந்தேன். அந்த பெட்டியின் அடியில் ஒரு சிறிய புகைப்படமும் ஒரு பழைய ரயில் டிக்கெட்டும் இருந்தது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தையை மீட்டெடுத்ததற்கான சாட்சி அது. தீரஜிடம் இந்த உண்மையை சொன்னேன். அவன் கண் கலங்கினான். சார், நாம இவ்வளவு நாள் இவங்களை ஒரு பாசமான பாட்டின்னு நினைச்சோம். ஆனா இவங்க ஒரு மகா தியாகி, ஒரு அனாதைன்னு தெரிஞ்சும் அவனை கோபுரத்துல வச்சு அழகு பார்த்திருக்காங்க. ஆனா அவன் இவங்களை நடுத்தெருவுல இறக்கிவிட்டான். அந்த அரை மணி நேர பயணத்தில் முடிவில் எனக்கு ஒரு தெளிவு பிறந்தது. இந்த உலகம் அன்பால் மட்டுமே இயங்குகிறது. இரத்த பந்தங்களை விட மனதால் பிணைக்கப்படும் பந்தங்களே வலிமையானவை. தீரஜின் தங்கை இப்போது நன்றாக படித்து வருகிறாள். அவளுடைய படிப்பு செலவு முழுவதையும் நானே ஏற்றுக்கொண்டேன். என் மகன் அந்த தாய் கொடுத்த சங்கிலியை தொட்டு விளையாடும் போதெல்லாம் அந்த பாட்டியின் சிரிப்பு அந்த அறையில் எதிரொலிப்பது போலவே எனக்கு தோன்றும். பெற்றோர்கள் பாரம் அல்ல, அவர்கள் நம்மை தாங்கும் வேர்கள். அந்த தாய் தன் மகனுக்கு சாபம் கொடுக்கவில்லை. மாறாக அவன் திருந்த வேண்டும் என்றுதான் வேண்டிக் கொண்டார். ஆனால் இயற்கையின் நீதி அநியாயத்தை தண்டித்தே தீரும். இன்று அந்த தாயின் பேரில் ஒரு சிறிய முதியோர் இல்லத்தை தீரஜின் கிராமத்தில் தொடங்கியுள்ளோம். அங்கே வரும் ஒவ்வொரு முதியவரிடமும் அந்த தாயின் முகத்தையே நான் பார்க்கிறேன். அம்மாக்கள் என்பவர்கள் மரங்களை போன்றவர்கள். தாங்கள் காய்ந்தாலும் நிழல் தருவார்கள். இரத்த பந்தத்தை விட மேலானது ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவன் மேல் காட்டும் நிபந்தனையற்ற அன்பு. காலம் சில நேரங்களில் தாமதமாக தீர்ப்பு வழங்கலாம். ஆனால் அது ஒருபோதும் தர்மத்தை கைவிடாது. அந்த மகாதாயின் மறைவிற்கு பிறகு என் மனதில் ஒரு பெரிய பாரம் ஏறியது. அவர் வளர்ப்பு மகனை பற்றிய உண்மையும் அவர் செய்த தியாகமும் என் தூக்கத்தை தொலைக்க செய்தன. தீரஜும் நானும் சேர்ந்து அந்த பாட்டியின் நினைவாக ஒரு அறக்கட்டளையை தொடங்கி அனாதை முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உதவி வந்தோம். ஆனால் ஒரு நாள் அந்த அறக்கட்டளை தேடி வந்த ஒரு நபர் இந்த கதையையே தலைகீழாக மாற்றினார். ஒரு மாலை நேரத்தில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் என் அலுவலகத்திற்கு வந்தான். அவன் முகத்தில் ஒரு இனம் புரியாத சோகமும் தேடலும் இருந்தது. அவன் கையில் ஒரு பழைய செய்தித்தாள் துணுக்கு இருந்தது. அதில் அந்த பாட்டியின் மறைவு செய்தி மற்றும் அவர் தொடங்கியிருந்த அந்த முதியோர் இல்லத்தை பற்றிய விவரம் இருந்தது. அவன் என் முன்னால் வந்து அமர்ந்தான். அவன் கண்கள் கலங்கி இருந்தன. சார், என் பெயர் ஆகாஷ். இந்த புகைப்படத்தில் இருக்கிற பாட்டி தான் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்களான்னு எனக்கு தெரியணும் என்றான். எனக்கு தூக்கி வாரி போட்டது. தம்பி, இந்த பாட்டிக்கு மோகித்னு ஒரு வளர்ப்பு மகன் இருந்தான். அவன் ஒரு விபத்துல இறந்துட்டான். நீங்க யார் என்று கேட்டேன். அவன் சொன்ன கதை என் இதயத்தை உலுக்கியது. சார், அந்த பாட்டிக்கு 2 மகன்கள். மோகித் பெரியவன், நான் சின்னவன். ஆனா உண்மை என்னன்னா, மோகித் அவரோட சொந்த மகன். நான் தான் தத்தெடுக்கப்பட்ட பையன். ஆனா பாட்டி ஊர் உலகத்துக்கிட்ட நான் தான் அவங்களோட சொந்த பிள்ளைன்னு சொல்லி வளர்த்தாங்க. மோகித் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிவாதக்காரன். பாட்டி என்கிட்ட அதிக அன்பு காட்டுறாங்கன்னு அவன் மனசுல வன்மம் வளர்ந்துடுச்சு. ஆகாஷ் தொடர்ந்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டியோட சொத்துக்களை எல்லாம் தன் பேர்ல மாத்தணும்னு மோகித் சண்டை போட்டான். நான் அதை தடுத்தப்போ அவன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான். பாட்டி அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னாங்க, தம்பி, இவன் இப்போ கோபத்துல இருக்கான். நீ இங்க இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவான். நீ வேற ஊருக்கு போய் பிழைச்சுக்கோ. ஒரு நாள் அவன் திருந்துவான். அப்போ நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. நான் மும்பையில போய் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேன். வருஷ கணக்கா பாட்டியை தொடர்பு கொள்ள முயன்றேன். ஆனா மோகித் எல்லா வழிகளையும் தடுத்துட்டான். பேருந்து பயணத்தின் பின்னணி இப்போதுதான் எனக்கு புரிந்தது. அன்று அந்த பேருந்து பயணத்தில் மோகித் ஏன் அவ்வளவு கோபமாகவும் அவசரமாகவும் இருந்தான் என்று. அவன் தன் சொந்த தாயையே சுமை என்று நினைத்து கலட்டிவிட
பார்த்தான். ஆனால் அந்த தாய் தன் வளர்ப்பு மகனான ஆகாஷ் எங்காவது ஒரு இடத்திலிருந்து வந்து தன்னை காப்பாற்றுவான் என்ன நம்பிக்கையில்தான் அந்த ரகசிய சீட்டை என்னிடம் கொடுத்துள்ளார். அந்த சீட்டில் இருந்த எண் மோகித்துடையது மட்டுமல்ல, அது ஆகாஷ் அந்த பாட்டிக்கு கடைசியாக கொடுத்திருந்த பழைய எண்ணின் ஒரு குறிப்பு. நான் ஆகாஷை தீரஜின் வீட்டிற்கு அழைத்து சென்றேன். அங்கே அந்த பாட்டியின் படத்தின் முன் நின்ற ஆகாஷ் ஒரு குழந்தையைப் போல கதறி அழுதான். அம்மா, உன்னை கடைசி காலத்துல கூட பார்க்க முடியாம போயிட்டேனே என்று அவன் துடித்த துடிப்பு அங்கிருந்த அனைவரையும் அழ வைத்தது. அப்போது தீரஜ் சொன்னான், தம்பி, வருத்தப்படாதீங்க. அம்மா சாகிறப்போ அனாதையா சாகல. அவங்களுக்கு நீங்க ஒருத்தர் இல்லைனாலும் நிர்மல் சார், நான், என் தங்கைன்னு ஒரு பெரிய குடும்பமே கிடைச்சது. அவங்க செஞ்ச தர்மம் தான் இன்னைக்கு உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆகாஷ் ஒரு பெரிய முடிவை எடுத்தான். மும்பையில் தனக்கு இருந்த வேலையை துறந்து அந்த தாயின் பேரில் நாங்கள் தொடங்கிய முதியோர் இல்லத்தை அவனே முன்னின்று நடத்த முன்வந்தான். சில வாரங்களுக்கு பிறகு நான் என் மனைவியோடும் குழந்தையோடும் அந்த இல்லத்திற்கு சென்றேன். அங்கே ஆகாஷ் பல முதியவர்களை தன் தாய் தந்தையரை போல கவனித்துக் கொண்டிருந்தான். அன்று இரவு என் கனவில் அந்த தாய் தோன்றினார். அவர் முகத்தில் அத்தனை பிரகாசம். அவர் என்னிடம் பேசவில்லை. ஆனால் அவர் சிரிப்பு என் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க என்று சொல்வது போல இருந்தது. அன்பு என்பது ஒரு விதை போன்றது. நீங்கள் அதை எங்கே விதைத்தாலும் அது ஒரு நாள் விருட்சமாக வளர்ந்து உங்களுக்கே நிழல் தரும். ஒரு தாய் தன் சொந்த மகனால் கைவிடப்பட்டாலும் அவர் காட்டிய வளர்ப்பு மகனின் அன்பும் வழியில் கிடைத்த முன்பின் தெரியாத மனிதர்களின் மனிதாபிமானமும் அவரை ஒரு மகா தாயாக வரலாற்றில் நிலை நிறுத்திவிட்டது. பெற்றோர்களை போற்றுவோம். அவர்கள் இரத்த பந்தமாக இருந்தாலும் சரி, அன்பு பந்தமாக இருந்தாலும் சரி, அவர்கள் இருக்கும் வீடுதான் உண்மையான கோயில். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.